நண்பர்களே, யூடியூப்ல வீடியோவை பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே எல்லா விஷயத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூடியூப்ல போயிட்டு தான் நம்ம செக் பண்ணி பார்ப்பாங்க. யூடியூப்ல மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய வெப்சைட்லாம் இருக்கு. அந்த வெப்சைட்லையும் போயிட்டு நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி நீங்க யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணும்போதும் சரி, ஒரு சில வெப்சைட்களை நீங்க வாட்ச் பண்ணும்போதும் சரி, அதுல வரக்கூடிய விளம்பரங்கள் உங்களை ரொம்ப தொந்தரவு படுத்தலாம், அதாவது டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்க. அப்போ அந்த என்ன பண்ணலாம், அந்த விளம்பரங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட் பிளாகர் அப்படிங்கிற ஒரு இதை ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க பிளாக் பண்ணிடுவீங்க. பட் இன்னைக்கு இந்த வீடியோல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பிளாக் பண்ணணும். அதாவது விளம்பரமே இல்லாம நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணணும், அதே நேரத்தில் விளம்பரமே இல்லாம வெப்சைட்டை வந்து நம்ம பார்க்கணும், ரீட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோல ஒரு அருமையான ட்ரிக். இந்த ட்ரிக் நான் கண்டுபிடிக்கல, ஒரு பிரபலியமான ஒரு வெப் டெவலப்பர், அவர் வந்து ரெட்டிட்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்காரு. ஸோ அதில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய லைக்ஸ் கொடுத்துங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்னால் சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. இது ஒரு ஊக்குவிப்பு, பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அது விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வெப் டெவலப்பர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரெட்டிட்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீங்க யூடியூப் வீடியோவை வாட்ச் பண்றீங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா இடையில வந்து விளம்பரங்கள் வர்றதை நீங்க பார்க்கலாம். இந்த விளம்பரங்கள் உங்களுக்கு சில சமயங்கள்ல ஒரு தொல்லை தரும் விஷயங்களா இருக்கலாம். ஸோ விளம்பரம் இல்லாம யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணா, யூடியூப் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க, யூடியூப் பிரீமியம் வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு சம் அமௌண்ட் நீங்க பே பண்ணீங்கன்னா, நீங்க விளம்பரமே இல்லாம கூலா ஹாயா முழு வீடியோவையும் எந்தவித விளம்பரம் இல்லாமல், தடை இல்லாமல் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அது ஒரு பகுதி, அது இருக்கட்டும். ஆனால் இந்த யூடியூப்பில் நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இடையில விளம்பரம் வருது. அந்த விளம்பரங்களை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்களை எப்படி நிறுத்துறது, அதுக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது, அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன ட்ரிக்குங்க, அந்த ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானதுங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை எல்லா இடங்களையும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வரக்கூடிய இந்த விளம்பரங்கள் வரக்கூடிய ஃபண்ட், இந்த ஃபண்டு வந்து நிறைய கிரியேட்டருக்கு போகுது, நிறைய ரைட்டருக்கு போகுது. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த விஷயத்தை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் செக் பண்ணலாம். மொபைலில் எப்படி செக் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு மொபைல் மூலியமா செக் பண்ணி பார்த்துடலாம். யூடியூப்ல வீடியோ பிளே பண்ணும்போது விளம்பரமே இல்லாமல் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் எந்தவித விளம்பரமும் இருக்கக்கூடாது, அதுவும் இந்த ட்ரிக் மூலியம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான ஒரு ட்ரிக் தாங்க. இந்த ட்ரிக் எதை பேஸ் பண்ணி படிப்பதுன்னா, ஒரு சின்ன டாட்டை வச்சு தாங்க பேஸ். ஸோ அந்த டாட் வச்சாலே போதுமானதை நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் வரக்கூடிய விளம்பரங்களை நிறுத்த முடியும். அதுவும் யூடியூப்ல வரக்கூடிய வீடியோவில் உள்ள விளம்பரங்களை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னா, நீங்கள் கம்ப்யூட்டரோ டெஸ்க்டாப் வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க பயன்படுத்தலாம். அது இல்லாதவங்க மொபைல்ல கூட நீங்க வந்து யூடியூப் வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணும்போது அந்த விளம்பரங்களை நிறுத்த முடியும். அதுவும் யூடியூபோட அப்ளிகேஷன் மூலமா இல்லைங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சமான குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, அதை டெஸ்க்டாப்க்கு மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய அந்த யூடியூப் வீடியோல விளம்பரங்களை ஈஸியா நிறுத்த முடியும். அதுதான் உண்மை. ஸோ எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் வந்து குரோம் ப்ரௌசர். நான் அதை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, டாப்ல பார்த்தீங்கன்னா நீங்க youtube.com வருது. இதுதான் நார்மல். அதுக்கப்புறம் நிறைய இந்த ஷார்ட் கோட்லாம் இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் அந்த .comக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் இருக்கு. ஸோ அதாக ஹைலைட்டு. அந்த இடத்துல நீங்க ஒரு டாட்டை வச்சுட்டு வீடியோ நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா நீங்க விளம்பரங்களை நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க பார்க்கக்கூடிய விளம்பரங்களே பார்க்க முடியாது. விளம்பரம் இல்லாம நீங்க யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ண முடியும். யூடியூப் பிரீமியம்லாம் நீங்க வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் இந்த ட்ரிக்கை நீங்க தவறுதலா பயன்படுத்தாதீங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஸோ வீடியோவில் வரக்கூடிய விளம்பரங்கள், அதில் வரக்கூடிய ஃபண்ட், அது வந்து நிறைய கிரியேட்டர்ஸுக்கு போகுது, நிறைய ரைட்டர்ஸுக்கு போகுது, இந்த யூடியூப் கம்பெனிக்கு போகுது. ஸோ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தேவைப்படும் போது மட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அநேகமாக இந்த விஷயத்தை கூடிய அளவில் சரிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா
இப்படி இருந்தால் யூடியூபுக்கு நிறைய லாஸ் வரும். ஸோ அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த டாட்டுங்கிற விஷயத்தை வந்து இனி வரக்கூடிய நாட்களில் சரிப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டாட்னு வச்சுட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், வீடியோ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோவில் எந்தவித மாற்றமும் இல்லை. நார்மலாக வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. எந்தவித விளம்பரங்களையும் என்னால் பார்க்க முடியல. உதாரணத்துக்கு இன்னொரு வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து விளம்பரம் வந்து ப்ளே ஆகும். பட் விளம்பரம் இதில் வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் விளம்பரம் இல்லாமல் வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெவலப்பர் வந்து வெப்சைட்டில் கூட விளம்பரங்களை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா வெப்சைட்டில் அதே மாதிரி தான் .com வரும். அதுக்கு பக்கத்தில் டாட் வச்சுட்டிங்கன்னா போதும், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் விளம்பரம் இல்லாமல். பட் யூடியூப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே விளம்பரம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த டாட்டை பயன்படுத்தி அந்த விளம்பரங்களை நீங்கள் நிறுத்தலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு அருமையான ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் டைரெக்டாக யூடியூபோட ஆப்பில் நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே யூடியூப் போயிட்டு அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு யூடியூப் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். விளம்பரமே இல்லாமல் யூடியூபை நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு அருமையான ட்ரிக்கை உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த அருமையான ட்ரிக் நான் கண்டுபிடிச்சது இல்லை, ஒரு வெப் டெவலப்பர் கண்டுபிடிச்சது அப்படின்னு முன்னாடியே நான் தெரிவிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றியும் என்னோட சேனலை பற்றி ஒரு 2 விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.